மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடந்த 19ஆம் தேதி மார்பு தொற்று சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி முன்னாள் துணை முதல் மந்திரியுமான மணீஷ் சிசோடியா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், அஜய் மகான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்ட சீதாராம் யெச்சூரியின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. தமிழக அரசு சார்பில் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் உடன் சென்று மரியாதை செலுத்தினர். முன்னதாக திமுக எம்பி கனிமொழி சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.